இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பொரியல். ஓகே, ரெடி. அடுப்பை பற்ற வச்சாச்சு, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இங்கே என்னோடய பீன்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன். ஐ திங்க் இது ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ 1/4 கிலோ எவ்வளோ இருக்குமா? 1/2 கிலோ இருக்கும் இது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது தேவையான பொருட்கள்: எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வேணால் நம்ம வந்து கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டேன், ஏன்னா வந்து சின்ன பசங்க சாப்பிடுவாங்கன்றதுனால. கொஞ்சம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம். ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஓகே, நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெய் காயட்டும். அதில் கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகே, கடுகு வெடிக்குது. நெக்ஸ்ட்டு வரமிளகா போட்டுக்கலாம். இது கட் பண்ணி கிள்ளி போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் கலர் மாறிட்டே வருது பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பாருங்கள், உளுத்தம்பருப்பு கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு நம்ம பீன்ஸை போடுவோம். இப்போ கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளை போடுவோம். எல்லா குக்கிங் ஐட்டம்ஸ்க்குமே, எல்லா சமையல் இது பண்ணும்போதும் நம்ம வந்து மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அண்டு பச்சை காய்கறி சமைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். நல்லாயிருக்கும் காய் பார்க்கும்போது சமைச்சதுக்கப்புறம். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப சாட் பண்ணோம்னா நம்ம சத்தையெல்லாம் போயிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் கொஞ்ச நேரம். ஸோ தட் குயிக்காக குக் ஆகிடும். பாருங்க, நான் அடுப்பு சின்னது பண்ணி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி கீழே இருக்குது பாருங்கள். அதனால் இன்னொரு தடவை இந்த பக்கம் திருப்பி விடுவோம். கீழே கொஞ்சம் குக் ஆகிருக்கும். இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் மேலே வந்து வரணும். அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அடையாளம், நம்ம கரெக்டாக திருப்பி விடணுமா அப்படிங்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த சைடு கொஞ்சம் திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் நம்ம ஆயில் ஃப்ரீ குக்கிங் வந்து எவ்வளோ கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு நல்லது. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நான் திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி வந்து வடிச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இது குக் ஆகிடுச்சா எடுத்து பார்ப்போம்.
இல்லை, இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன். இன்னொரு தடவை திருப்பி விட்டுட்டு திருப்பி இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து உப்பு அப்புறம் கருவேப்பிலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா ஸ்மெல் போயிருக்கு, பச்சை ஸ்மெல்லு. இப்போது இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் குக் ஆகிருக்கான்றது. ஓகே, இப்போ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். குக் ஆகிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ராக் சால்ட் போடுறேன். இதில் பாருங்கள், பிங்க் ராக் சால்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவே ஜாஸ்தி ஆயில் நினைக்கிறேன், ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன் ஃப்ளேவருக்காக, நல்லது. கருவேப்பிலை போடுவோம். ஓகே, அவ்வளோதான், பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து இதோட வந்து இந்த ரசம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரசம் அண்ட் பீன்ஸ் பொரியல் சாப்பிட போகிறோம். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இந்த பீன்ஸ் பொரியலையே நீங்கள் வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். ஓகே, பாய்.